நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பூரம் என்றைக்கு வருது, நாள் எந்த நாள் வருது, நம்ம எப்படி வந்து வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறது, கோவிலுக்கு போயிட்டு எப்படி பூஜை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிப்பூரம் என்பது அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு திருவிழாவாகும். ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில்தான் அம்மன் தோன்றினாள் என்பது புராணங்கள் கூறுகின்றன. ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் அம்பிகைக்கு உகந்த நாள். பூர நட்சத்திரத்தில் ஆடி மாசத்தில் உச்சத்தில் இருக்கும். இந்த நாளில்தான் உமாதேவி தோன்றினாள். தவம் இருக்க சிறந்த மாதமாக விளங்குகின்றது. ரிஷிகள் தேவர்கள்லாம் இந்த மாசத்துல தான் தவம் இருக்க ஸ்டார்ட் பண்ணதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாளில்தான் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு நடத்துவார்கள். அதிலும் வளைகாப்பு ரொம்பவே விசேஷமாகவே கொண்டாடப்படுகின்றது. பூரம் சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இனிமையாகவும் அனைவரையும் நேசிப்பவர்களாகவும் இருப்பார்கள். சுக்கிரனின் தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். எனவேதான் ஆடிப்புறத்தில் பிறந்த ஆண்டாள் அந்த ரங்கநாதரே நேசித்து அவரையே மணந்தாள் என்பது புராணங்கள் கூறுகின்றன. மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கவும் சுக்கிர பகவானின் அருள் கிடைக்கவும், சுக்கிரனின் அருள் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை நீடிக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். எனவேதான் பூரம் நட்சத்திரத்தில் விரதம் இருப்பது சால சிறந்தது. ஒரு சில இடங்களில் ஆடிப்பூரம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கூழ்வார்க்கும் திருவிழா வந்து ரொம்பவே விசேஷம். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வளையல் வாங்கி நம்ம அம்மனுக்கு கொடுத்தால் புத்திர பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பூர அன்னைக்கு முளைப்பாகை கட்டி திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. முளைப்பாலிகை வளர்ந்துள்ள விதத்தில் இருந்து வருடம் எவ்வளவு செழிப்பாக இருப்பது இன்றும் நம்பப்படுகின்றது. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா கௌரி விரதம் இருந்தால் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், பல ஆண்டுகள் இருவரும் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. இந்த விரதத்தை வந்து நம்ம எப்படி வீட்டில் பண்ணலாம், அதுக்கப்புறம் கோவிலில் எப்படி போய் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோவிலுக்கு நம்ம போகிறதா இருந்தாக்கா அங்கே போய் பூஜைகள் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அன்னைக்கு காலையில் அன்னைக்கு முழுவதுமே நீங்கள் விரதம் இருக்கலாம். உங்களுடைய உடல்நிலை பொறுத்து நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை ஒரு பொழுதாவது இருக்கலாம், இல்லைன்னா அன்று நாள் முழுவதுமே விரதம் இருக்கலாம். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா அபிஷேக பொருட்கள் வந்து ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம அம்மனுக்கு கொடுக்கலாம். அதுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்பவே விசேஷம். அம்பிகைக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக வந்து கண்ணாடி வளையல் தருவாங்க. அதை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்கள், மாதமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே பூஜையில் கலந்துக்கிட்டு அம்மனுக்கு சாத்தின அந்த கண்ணாடி வளையலை நம்ம வாங்கிக்கும் போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்து சுமங்கலி பாக்கியம் கிட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதமாக இருக்கிறவங்க கண்ணாடி வளையல் வாங்கி அதை அணிவிச்சுக்கிட்டாங்கன்னா சுகப்பிரசவம் நடக்கும். அந்த அம்மனே வந்து பிரசவம் பார்க்குறதா ஐதீகம் இருக்குது. அதனால் கண்ணாடி வளையல் கிடைச்சா கோவிலில் தாராளமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க, கையில் அணிவிச்சுக்கோங்க. அன்னைக்கு அம்பிகைக்கு நடக்கிற அந்த பூஜையை பார்த்துட்டு வந்து ஈவினிங் வந்து நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோவிலில் கொடுக்குற அந்த கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற அவங்க மருமகள், மகள் யாராக இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லை வெளியூரில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு அதை தனியாக எடுத்து வச்சுருந்து அவங்க என்றைக்கு வராங்களோ அன்னைக்கு கொடுத்தீங்கன்னா அது போட்டுக்கிட்டாக்கா அவங்களுடைய குடும்பம் செழிப்பாகவும் நோய் நொடி இன்றி இருக்குன்றது ஒரு நம்பிக்கை. அதனால் அவங்களுக்கும் எடுத்து வச்சுருந்து வந்த உடனே கொடுத்து விடுங்க.
இப்போ கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம், வீட்டில் செய்ய முடியுமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். நம்ம அம்பிகையுடைய ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சிட்டு புதுசாக மஞ்சள் குங்குமம் வாசனை மலர்கள் தீபதூப ஆராதனைகள் நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி ரெகுலராக பூஜை ரூமில் இருக்கிற அத்தனை வேலையிலையுமே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசாக கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்து நம்ம மாலையாக கட்டி போடுறதும் இருக்கிறாங்க. அப்படி மாலை கட்ட தெரியலனாலும் நீங்கள் அம்பிகை படத்துக்கு முன்னாடி வளையல் மட்டுமே வைக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள், தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம், வெற்றிலை பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வைக்கலாம். கூட ஒரு நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுக்கலாம். ஏதாவது இனிப்பான நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுக்கோங்க. சர்க்கரை பொங்கல், வெல்லம் பொங்கல், பாயாசம் எதுவாக இருந்தாலும் செஞ்சு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்ச்சின பால் செஞ்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம அம்மா முன்னாடி வச்சுட்டு நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். சுமங்கலி பெண்களாக இருந்தாக்கா என்றைக்குமே நான் சுமங்கலியாக இருக்கணுன்றது நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்களை நம்ம வரவழைச்சி நம்ம வீட்டில் அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கண்ணாடி வளையலை வீட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுமே அதை வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே விசேஷம். ஆடிப்பூரம் வந்து என்றைக்கு வருதுன்றது பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:42 மணிக்கு தொடங்குகிறது மாலை. அதே மாதிரி என்றைக்கு முடியுதுன்றது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:03 மணிக்கு முடிகின்றது. இந்த மாதிரி நம்ம பூஜைகள் செய்கிறதுனால அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். தடைப்பட்டு வந்த திருமணங்கள் கைகூடி வரும். அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து சுமங்கலி பாக்கியம், கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து சுமங்கலி பாக்கியம் கிட்டும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். மாதமாக இருக்கிறவங்க வளையல் அணிவிக்கும் போது வந்து சுகப்பிரசவம் நடக்கும். என்னுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆலயத்திற்கு போயிட்டு நம்ம வளையல் வாங்கி அதை நம்ம அணிவிக்கும் போது நம்மள இருந்த தடைகள் அத்தனையும் விலகும் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ நினைத்தது நடக்கவில்லையா? நான் தான் காரணம். உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன். நீ கோபத்தில் புலம்பினால் அதற்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.